கேக் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. சரி பனானா கேக்கை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பனானா கேக்கை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கேக்கோட சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த கேக் எடுத்து அப்படியே பீஸ் பீஸாக போட்டு இந்தாப்பா உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தேன். நார்மலாக சேமியா உப்புமா செய்யறதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால அதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை வந்துட்டு நல்லா துருவல் மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்பதான் வந்து உப்புமாக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். கேசரிக்கு மட்டும்தான் முந்திரி ஆட் பண்ணணும் அப்படின்ற ஹேபிட்லாம் வந்துட்டு எனக்கு இல்லை. நான் வந்து ரவா உப்புமானாலுமே சரி, அதுக்கப்புறமா சேமியா உப்புமானாலுமே சரி, அதில் கண்டிப்பா வந்துட்டு முந்திரியை வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அது வந்துட்டு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து வீட்டில் வந்துட்டு முந்திரி வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால முந்திரி வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணாம நார்மலா அப்படியே வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் போட்டு வந்துட்டு செஞ்சிருந்தேன். முந்திரியை வந்து டைரக்டா ஆட் பண்ண மாட்டேன். நெய்யே அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆயிலே வந்துட்டு வறுத்து எடுத்து தனியா வச்சிருவேன். அதை வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுருவேன். எப்போதுமே சரி, நான் அந்த உப்புமா செய்யும் போது மட்டும் தண்ணியை வந்துட்டு பார்த்து பார்த்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமாக போயிட்டாலும் கொல கொலன்னு ஆகிடும், கம்மியாக ஊற்றிட்டாலும் வேகாமல் ஆகிடும். கரெக்டாக பார்த்து பண்ணணும். இன்னைக்கு என்ன அதிசயமோ தெரியல, கரெக்டாக சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு.